வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 58 கட்சிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக, டீலிமிட்டேஷன் தொடர்பாக தான் இந்த கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் எல்லா சேனலும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் தவிர்க்கிற கட்சிகள் தொடர்பாக தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டீலிமிட்டேஷன் எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றதை தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே தமிழக முதல்வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கையில் எடுத்து ஒரு ஃபோர் ஃப்ரண்ட்ல அதை கொண்டு போயிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். இதை சும்மா பாலிடிக்ஸ்க்காக பண்றாங்க, இன்னும் அதை பத்தி பேசவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்கு டீலிமிட்டேஷன் பத்தி, தொகுதி மறுசீரமைப்பு பத்தி எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்கன்னு அதிமுக மாதிரியான கட்சிகள் கேட்டாலும் கூட இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது தமிழக வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எம்பிஸ் குறைக்கப்படுறாங்க, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பேரபாயம் அப்படின்றது நம்மளால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கான டேஞ்சர் அது கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு 39 எம்பி இருந்தும் நம்ம நாடாளுமன்றத்துக்கு போய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாய்ஸை பதிவு பண்ண அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கும். நீ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டே தேவையில்ல, அந்த நாடு இல்லாமலே கண்டிப்பாக அந்த ஸ்டேட் இல்லாமலே எங்களால ஆட்சியை பிடிக்க முடியும், எங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் பண்ண முடியும், அதை உங்க தலையில கட்ட முடியும்ன்ற நிலைமை இருக்குது அப்படின்னா அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி முதல்வர் அந்த காலை கொடுத்துட்டே இருந்தாரு. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா, நான் என்ன கூப்பிடுறது, நீங்க என்ன வர்றது, இவர் தானே கூப்பிடுறாருன்னு கூட இந்த கூட்டத்தை புறக்கணிக்காதீங்க, இது தமிழ்நாடு மக்களினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எல்லாரும் நிச்சயமாக கலந்து கொள்ளணும்ன்ற அழைப்பு எடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 64 கட்சிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. ஒரு 6 கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. அதுல முக்கியமாக ஒரு கட்சியை பத்தி தான் நம்ம பேசணும். யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி. பாஜக இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க. பாஜக கூட அலையன்ஸ்ல இருந்த புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இவங்கெல்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. வெளிப்படையாக தமாக எப்பயுமே பாஜக கூப்பிட்டா அவங்க போய் பார்ட்டியில ஜாயின் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. பாஜக ஒரு நேர்மையான வெளிப்படையான எதிரி. டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒன்னே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படாது. தமிழர் உரிமை, தமிழ் மொழி, தமிழ் சார்ந்த பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீதான ஒரு அன்பு, இப்படி எந்த விஷயம் வந்தாலும் சரி தமிழர் விரோதமாக, தமிழ்நாட்டுக்கு எதிராக ரொம்ப வெளிப்படையாகவே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கட்சி தான் பாஜக. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வந்தப்போ என்ன பேச்சு பேசினாரு, இதே அமித்ஷா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஒடிசால சேர்ந்த ஒரு பியூரோக்ராட் ஒருத்தர், அவர் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா மக்கள் கிட்ட தமிழர்கள் தொடர்பாக எவ்வளவு இழிவா பேசினார் அப்படின்றதை உலகமே பார்த்தது. இவ்வளவுதான் அவங்க பாலிடிக்ஸ். ரொம்ப சிம்பிளா, அண்ணாமலை இங்க தமிழ் மொழின்னு பேசுவாரு, அதே கர்நாடகா போனா தமிழ் தாய் வாழ்த்து நிறுத்தப்படுறத கண்டுக்காம ஜாலியா என்ஜாய் பண்ணுவார். மேடையிலேயே நிறுத்தப்பட்டாலும் கூட அதை மதிக்க மாட்டாரு. அந்த உணர்வுலாம் அவங்களுக்கு இருக்காது. வெளிப்படையாகவே தமிழர் விரோதமாக, தமிழ் மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அதுல எந்த குற்றமும் இருக்காது. தமிழ் தாய் வாழ்த்து அசிங்கப்படுத்துறதுல இருந்து தமிழ் மக்களினுடைய உரிமை, மொழி சம்பந்தமான எந்த உணர்வும் பாஜகவுக்கு இருக்காது. அதுதான் இந்த கட்சியில சேர்றதுக்கான அடிப்படையான குணம், அதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டியே. ஸோ அவங்க ரொம்ப வெளிப்படையான நேர்மையான எதிரி. அவங்களை நம்ம வரவேற்கணும். அவங்கள பொலிட்டிக்கலா நம்மளால அவங்கள கவுண்டர் பண்ணலாம், பொலிட்டிக்கலா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணலாம், அதோட அது முடிஞ்சிடும். ஆனா இன்னொரு நபர் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பாஜகவை விட மிக மோசமான டேஞ்சர் நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறைக்கப்படலாம்ன்ற பிரச்சனை, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நான், தமிழர் உரிமை, தமிழ் மண், மண் வளம், மக்கள் வளம், மொழி வளம், இந்த வளம் அந்த வளம் உருட்டக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளல? அதை வெளிப்படையா பிரகடனப்படுத்தினாரா எல்லா கூட்டத்திலையும்? நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா சொல்லல. அப்படின்னா அவர் அங்க அப்படியே பூசி முழுனா பாரு, அதெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, நாங்க போவோன்ற மாதிரி தான் பேசிட்டு திடீர்னு அண்ணன் பெல்ட் அடிச்சிட்டாரு. மேபி அங்கெல்லாம் போனேன் அப்படின்னா இருக்கிற இன்னைக்கு உன் நிலைமையில இன்னைக்கு என்னென்ன கேஸ்லாம் இங்க சுத்திட்டு இருக்கு, அதெல்லாம் நீ வரலாற்றிலே காண முடியாத அளவுக்கான டேஞ்சரை சந்திக்க முடியுன்ற அளவுல ஏதாவது பிரஷர் வந்ததான்னு தெரியல. அண்ணன் இந்த கூட்டத்துல போய் கலந்து கொள்ளவே இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு கோழைத்தனம் அண்ட் எவ்வளவு மோசமாக தமிழ் மக்களை எண்ணுறார் அப்படின்றதுதான் இந்த விஷயம் சுட்டிக்காட்டக்கூடிய செய்தியாக இருக்கு. இன்னைக்கு ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது. இன்னைக்கு ரிசர்வேஷன், இது எல்லாமே ஒரே ஒரு அளவுகளை நம்மளால வச்சு பார்க்க முடியும். ஒருத்தங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் நம்ம குறைக்கிறோம், அவங்களுடைய வாய்ஸே நம்ம கேட்க விடாம பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. குறிப்பாக தமிழ்நாட்டில் அது எவ்வளவு பெரிய டேஞ்சரை ஏற்படுத்தும், தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெரிய டேஞ்சரை ஏற்படுத்தும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 எம்பி இருந்தும் தமிழ் மக்களால் என்ன பண்ண முடிஞ்சது, தமிழ்நாட்டினுடைய குரலை பதிவு செய்ய முடியுதானா திணறாங்க. ஆனா அது அண்ணா வேற மாதிரி பேசுவாங்க. என்ன 39 எம்பி இருக்கீங்க, எதுவுமே பண்ணல, அங்க போய் பேசுறது, இதுக்கு சொல்றதுதான் நீங்க எம்பியான்னு கேட்பாரு. அண்ணா அப்படியே இதெல்லாம் போய் புரட்டி போட்டு திருப்பி வரான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ரியாலிட்டியில சீமான் பேசுற எதுவுமே சாத்தியமே கிடையாது. ஆனா குறைந்தபட்சம் இப்படியான கூட்டத்துல சேர்ந்து கொண்டு அதற்கான அழுத்தம் கொடுப்பது, ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்தை செய்யறது, ஒரு லாஜிக்கல் சொல்யூஷனை கொண்டு வருவதற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டியது அப்படின்றது எல்லா கட்சியினுடைய கடமை.
8% மக்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 30 லட்சம் பேரோட வாக்க நான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 30 லட்சம் மக்களுடைய நிலை பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. தனியா பண்ண போறாராம். தனியா வந்து ஒரு இவங்களோட கட்சிக்காரங்க ஒரு 100 பேரை கூட்டி வீர அவசரமா டால் டூல்னு கத்துவாரு. நானா இருந்தா இதெல்லாம் கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். ரொம்ப முக்கியமாக தமிழ் தேசியத்தினுடைய அடிப்படை, நீங்க தமிழ் தேசியவாதிகளாக இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழ் தேசியத்திற்கான அடிப்படையா கோருவது அப்படின்றது, அல்லது திமுக தொடக்கத்துல கேட்ட திராவிட நாடு கோரிக்கை, அண்ணா கேட்ட அந்த கோரிக்கை எல்லாமே தமிழ் மொழி அப்படின்றது, தமிழ் மண் அப்படின்றது ஒரு தனி நாடு, இவங்களுக்கான ஒரு இறையாண்மை பொருந்திய ஒரு நாடாக இருக்கக்கூடிய எல்லா விஷயம் இருக்கு. இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் தான். இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி, இட் இஸ் சப்கான்டினென்ட். இந்தியா அப்படின்றது ஒரு துணைக்கண்டம் தான் அப்படின்றது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தமிழ் தேசியர்கள் எல்லாருமே கேட்ட முக்கியமான கோரிக்கை அப்படின்றது தமிழ்நாடை தனிநாடாக பிரிக்க வேண்டும் அப்படின்றது தான் தமிழ் தேசியர்களுடைய எல்லா கோரிக்கையாகவுமே இருந்திருக்கு. எல்லாருமே இதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. தனிநாடை பலரும் கேட்டிருக்காங்க. நீங்க தொடர்ச்சியாக எங்களை ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் திணிச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கான எல்லா உரிமைகளையும் பறிக்கிறீங்க அப்படின்றது தான் அந்த இடத்துல இருந்தா இந்த கோரிக்கை எல்லாமே உருவானது. அந்த கொஸ்டினை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காங்க. ஆனா சீமான் அது தொடர்பாக எதையுமே பேச மாட்டாரு. நீங்க தனிநாடெல்லாம் கேட்டா ஆனா கட்சியா நடத்த முடியாது. ஆனா தமிழர்களுடைய அது தெரியுமா, வளம் தெரியுமா, தமிழர் யார் தெரியுமா, என்ன தெரியுமா, என்ன வந்து அந்த தேங்காய் செல்லு பொறுக்கம் தான் நினைச்சியா, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்த நாடே என்னோடது அப்படின்னு. அதெல்லாம் ஓகே சார், இதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வரமாட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட வந்து தன்னுடைய எதிர்வினையை பதிவு செய்ய துணிவற்ற ஒரு நபராக தான் சீமான் இருக்காரு. அண்ட் அண்ணன் ஒரு பில்டப் எல்லாமே தனியா ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு மேடையில பண்ணிடுவாரு. ரியாலிட்டியில இந்த சீமான் வந்து திமுக துரோகம் பண்ணிருக்கட்டும், 39 எம்பிகளை வச்சு அவங்க ஒண்ணுமே பண்ணல, தமிழ்நாடை சீரழிக்கிறாங்க, இதை வச்சு கூட டிராமா பண்றாங்க, பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க அப்படின்னா கூட அதை வந்தாவது பதிவு செஞ்சிருக்கணும்ல. அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக நாடகம் போடுது, துரோகம் பண்றாங்க அப்படின்றத தைரியமா வந்து பதிவு செய்ய வேண்டியதானே. ஆனா எல்லாத்தையும் வந்து மேடையில பேசுவார். நான் வந்து அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், பூட்டை போட்டுருவேன், நான் இருக்கும்போது ஸ்டெர்லைட்டை திறந்துருவானா, நான் இருக்கும்போது அதை பண்ணிடுவானா, நான் இருக்கும்போது இப்படி பேச சொல்லுங்க பார்க்கும் பிஜேபி அப்படிலாம் பேசுவாரு. அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து சொல்றதுக்கான அந்த துணிமையா இல்ல சீமான் கிட்ட. உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து சொல்லலாம்ல. அப்போ தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி நாம் தமிழர் கட்சி அணுகுது அப்படின்றதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். குறைந்தபட்சமாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தை பதிவு செய்யக்கூட ஒரு துணிவற்ற ஒரு கட்சியாக தான் நாம் தமிழர் கட்சி இருக்கு. இவங்க வந்து தமிழ் மக்களினுடைய உரிமை, தமிழ் மொழி பத்தி பேசுறது, தமிழ் பெருமை பத்தி பேசுறது எல்லாமே இதை வைத்து ஒரு ஜாம்பி கூட்டத்தை உருவாக்கி அவங்களுடைய வயிறை வளர்ப்பதுக்கு தானே தவிர வேற எதுக்குமே கிடையாதுன்றதுதான் மீண்டும் மீண்டும் உறுதியாயிட்டே இருக்கு. பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்னு சொல்லக்கூடிய சீமான் அதுக்கெல்லாம் ஏதாவது உருப்படியா பண்ணியிருக்காரா? இல்ல எல்லா இடத்துலயும் போய் எல்லாத்தையும் தமிழர் தான் இருந்தான், எல்லாத்தையும் தமிழர் தான் உருவாக்குனா, அங்க தமிழர் இருந்தா இங்க தமிழர் இருந்தான்னு பேசுறாரு. அங்கெல்லாம் போய் கட்சி ஆரம்பிச்சு அங்கெல்லாம் ஏதாவது உருப்படியா ஏதாவது பண்றதுக்கான வேலையை பார்த்தாரான்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்ற வாதப்படி அதை கிளைம் பண்றதுக்கு பாரத நாடு பைந்தமிழர் நாடுன்றதை கிளைம் பண்ணுவதற்கான வேலையை சீமான் செஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அதையும் அவன் உருப்படியெல்லாம் எங்கேயுமே செஞ்சது கிடையாது, செஞ்சதே கிடையாது. தமிழ்நாட்டிலே தான் ஒன்றும் பண்ணலையே. அப்போ அங்க இருந்து இங்க வரக்கூடிய வட இந்தியர்களை அவர்களை வந்து மிக கேவலமாக பேசுறது, அபியூஸ் பண்றது, பாஜக எப்படி முஸ்லிம் விமர்சனம் பண்ணுவாங்களோ, எப்படி அவங்க ரொம்ப அருவருப்பாக சித்தரிப்பாங்களோ, கேவலமா பேசுவாங்களோ, ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வாங்களோ, அதே மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை வட இந்தியர்கள் மேல செய்வது, அண்ட் இங்க இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினர் வந்து நீங்க இந்த மண்ணை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்துறது, இப்படி திரும்ப திரும்ப ஒரு குறுகிய நோக்கத்துல ஒரு உருப்படாத ஒரு அரசியல் தான் தொடர்ச்சியாக சீமான் செஞ்சுட்டு இருக்காரு. அதனுடைய உச்சம் தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை வந்து தவிர்த்தது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படின்றத ரொம்ப நாளாவே பலரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப பக்கத்துல அந்த அபாயம் நம் கண் முன்னாடி வந்துருச்சு. வெளிப்படையாக வந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, வெளிப்படையாக திமுக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்க. வந்து முதல்வர் சொல்றதை நாங்க கேட்கிறோம். இன்ஃபேக்ட் அன்புமணி அவர்கள் நீங்க வந்து சவுத் இந்தியால ஒரு ஃபெடரேஷனை கட்டுங்க, மற்ற மாநில முதல்வரோட பேசுங்க, இந்திய அளவில் எடுத்துட்டு போங்கன்ற அந்த ஆதரவெல்லாம் எல்லா கட்சிகளுமே கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருடைய சர்வைவலுக்கும் இது ஒரு பிரச்சனை. எல்லா கட்சியும் இங்க சர்வைவ் ஆகிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவங்களாம் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த செட்டப் இப்படி இருந்தாதான் இவங்களால சர்வைவ் ஆக முடியும். அப்போ சீமானுக்கு அவர் சர்வைவ் ஆகிறத பத்தியும் பிரச்சனை கிடையாது, கட்சி சர்வைவ் ஆகிறத பத்தியும் பிரச்சனை கிடையாது, தமிழ் மக்களை பத்தியும் பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு பத்தியும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய பிரச்சனை எல்லாமே இந்த யூடியூப்ல போடுற சண்டை, வாட்ஸ்அப்ல வர சண்டை, கட்சியிலேருந்து உடஞ்சு போறது சண்டை, இது மட்டும்தான் அவருடைய பாலிடிக்ஸ். இந்த வீடியோ இதை நம்ம எதுக்கு பேசுறோம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தற்கொலை தம்பிகளுடைய கவனத்திற்கு தான். அவங்க இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் போய் கேட்பாங்களா? இப்போ இவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, மூன்றாவது பெரிய கட்சின்னு தொண்டைகளே கத்தக்கூடிய நாம் தமிழர் ஏதாவது பண்ணுச்சா, இதுல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத போய் பதிவு பண்ணும்ல. வெளியே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, முடியாது, அதெல்லாம் நாங்க பண்ண விட மாட்டோம்னு வாய்ஸோட பேசக்கூடிய அண்ணன் ஏன் நேரடியாக போய் அந்த கருத்தை பதிவு செய்யல அப்படின்றதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கு. இது கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட அறிக்கை விட்டுருக்காரு. அவர் வந்து பாஜகவுக்காக உருட்டுறாரு, கோழைத்தனமான ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் அவர் அதையாவது பதிவு செஞ்சிருக்காரு. அவன் கட்சியினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அமைச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து
ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம பல இடங்களில் பார்த்துட்டே தான் இருக்கும். அதுல தான் இன்னைக்கு உள்ஒதுக்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாமே ஏன் இன்னும் நம்ம வந்து ரெப்ரசன்டேஷனை கொண்டு வரணுன்றது தான் ரிசர்வேஷனை நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உள்ஒதுக்கீடு எல்லாமே. அப்படி இன்னும் ரெப்ரசன்டேஷனை ஜாஸ்தி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு இனிமே அந்த ஸ்ட்ரக்சரே ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்யும்போது கூட அண்ணன் சொரணே வராமல் இருக்கார் அப்படின்னா அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பாலிடிக்ஸா இருக்கு. ரொம்ப சிம்பிளா நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசெண்டா சம்மன்லாம் கிழிச்சு போட்டதுக்கு வந்து அண்ணா ஹுசூர்ல இருந்தப்போ மைக்கை போய் போட்டு நீங்க நாளைக்கு வரணும்னு சொல்றாங்களே என்ன பண்ண போறீங்கன்னா, என்ன வரணும், அதெல்லாம் வர முடியாது, நான் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னா பின்னாடி இருந்து தம்பி அப்படின்னு கையெல்லாம் தட்டினாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில அண்ணன் வந்து ஸ்டேஷன்ல ஆஜராயிட்டார் உடனே. இவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சியினோட அரசியல். அண்ணன் பேசுறது விடுறது எல்லாம் ஒரு மைக்கு முன்னாடி மட்டும்தான். ரியாலிட்டியில அண்ணன் எதுவுமே பண்ண மாட்டார் அப்படின்றத இனிமையாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.